தீமா 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 தீமா. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. பெரிய சாருக்கு பைத்தியம் முடிச்சிச்சாண்டா, ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. பைத்தியம் ஆயிட்டாரமே. Telenum Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. தீமா 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 தீமா. தீமா தீமா எப்படி கிடைச்ச உங்க ஆப்பர்ச்சுனிட்டி? தீமா வந்து ஒரு வாட்டி விக்கி சாரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணாங்க. கால் பண்ணப்போ போய் மீட் பண்ணப்போ சார் இந்த ஐடியா சொன்னார், இந்த மாதிரி அனிருத்தோட சாங் படம் அப்படின்றது சொன்னோடனே நாங்கள் க்ரியேட்டிவ்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். க்ரியேட்டிவ்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் மாதிரி சப்மிஷன் கொடுப்போம். ஸோ சப்மிஷன் கொடுத்தப்போ செட் ஓகே. ஸோ அப்படியே கிக் ஆஃப் ஆனதுதான். இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப் கிரியேட் பண்ணும்போது நீங்களும் கூட இருந்தீங்களா? இல்லைனா அவருடைய கிரேஸ்னா இல்லை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்னு பண்ணீங்களா? எவ்ரி ஒன் டுகெதர் தான் டிஸ்கஸ். த்ரூ அவுட்டாகவே எங்களை மோல்ட் பண்ணது வந்து சுரேன் சாரும் அர்மான் சாருமா தான் இருக்கும். ஸோ அப்படி வரும்போது தேவ் மேட் ஷுர் தட் அவரோட எல்லா ப்ராசஸ்லையும் நாங்கள் இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராசஸாக அவர் எடுக்கும் போது சொல்லுவார், இது அப்படி வேணாம். ஏன்னா பாட்டோட லிரிக் படியும் இதை நம்ம பெருசாக ஸ்ட்ராங்காக எதுவும் போட முடியாது. இட்ஸ் அ வெரி மெலோடியஸ் சாங். அதில் ஒரு ஹுக், ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து பண்ணுறான், இல்லை யாரோ பார்த்து பண்ணாலுமே ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டிக்காக பண்ணது தான். தட்ஸ் தி மெயின் திங். அது இல்லாமல் வந்து அது எல்லாருமே செல்ஃபியில் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபோன் வச்சுட்டு பண்ணுறாங்கன்னா அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்மளால் பண்ண முடியும்ல. ஏன்னா கை இங்கே இருக்குது, டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் திஸ், அவ்வளோதான். நான் என்ஜாய் மீ பாட்டை வந்து கொரியோகிராஃப் பண்ணது இப்போ தான் கிட்டத்தட்ட 497 மில்லியன் வியூஸ் வந்து கறந்து போயிட்டு இருக்கு. அந்த குக்கு ஸ்டெப் போடாத ஆளே கிடையாது. ஒவ்வொரு பாட்டியும் வந்து குக்குன்னு கத்துனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது இவங்க ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும், கட்சி சேர ஆசை கூட, அதெல்லாம் ஒவ்வொரு பொண்ணையும் வந்து அந்த ரீல்ஸை பார்த்து எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம். அந்த மாதிரி இவங்க ஆட வச்சுருந்தாங்க. அது முக்கியமான ஒருத்தர் சமீபத்தில் கூட பிக் பாஸில் கூட அந்த பாட்டு வந்துச்சு, எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இல்லும் நாட்டி அந்த சாங்கை வந்து பயங்கரமாக இவர் ஆட வச்சார். அதுவும் இவர் தான். 3 பேரும் அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு அமைதியாக ராயப்பட்டில் ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சொல்லிங்களேன், இப்போது நான் பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறேன், இப்போ நீங்களா பண்ணீங்க அப்படி மாதிரி கேட்குறேன். ஒரு அடையாளத்துக்காக உங்களை நீங்களே சரி முன்னே வச்சுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தோணுது கிடையாதா? இல்லை பின்னாடி மட்டும் ஒர்க் பண்ணிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி இருக்குமா? அப்படி இல்லை, நாங்கள் சோஷியல் மீடியாவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டே தான். ஆனால் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, அதை பின்னாடி ஒரு 1000 பேரை போஸ்ட் பண்ணுறாங்களா? யாருங்க மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிருமோ? அது இருக்கும். ஏன்னா சிலதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. ஒன்று, நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்றது, ஒரு ரீச் அதிகமாக போகும். ஒரு சிலதுக்கு ரீச் இருக்காது. பட் ஆனால் ரீச் இல்லையே அப்செட் ஆகி உட்காந்துடக்கூடாது. நாங்கள் பண்ணுறது ப்ரொமோஷன். இப்போ நான் அந்த கொரியோகிராஃபி நாங்கள் பண்ணியிருக்கோம், அதுக்கான ப்ரொமோஷன் நான் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் நாங்கள் அதுக்கான ஒரு ரீல்ஸோ வாட் எவர் இட் இஸ் அது மாதிரியான ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் நாங்கள் எல்லாமே பண்ணியிருப்போம். பட் அது ஒரு செட் ஆஃப் க்ரௌடுக்கு ரீச் ஆகிருக்கும். பட் இன்னும் வாஸ்டான நம்பருக்கு மேபி ரீச் ஆகிருக்காது, நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் அதுக்கு அதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா வந்து நம்ம கிரியேட்டிவ் சைடில் இருக்கிறனால அல்கோரிதம், இன்ஸ்டாகிராமோட அல்கோரிதமுக்காக வேண்டி எங்களை ப்ரெஷர் பண்ண முடியாது. நாங்கள் இதில் ப்ரெஷர் ஆனோன்னா வந்து கிரியேட்டிவ் சென்ஸ் எல்லாம் வேறு விதமாக போயிடும். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே வச்சுருக்கோன்னா ஆர்கானிக்காக வரட்டும் ஆடியன்ஸ். அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். பட் எனிவே டவுன் 10 இயர்ஸ் வந்து அது எங்கே இருக்கணுமோ அப்படி ஒரு விஷன் ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த லெவலுக்கு போனால் போதும். நாட் ப்ரெஷர் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டோம்னா இந்த விஷயம்லாம் மாறினது நாங்கள் ப்ராசஸ்லேயே பார்த்துருக்கோம். நிறைய டைம் அங்கே போவோம் போஸ்ட்டுக்கு அது இதுன்னு. ஸோ ஐ திங்க் கொஞ்ச நாள் வந்து நாங்கள் வி ஹேட் சோஷியல் மீடியா மேனேஜர் டு போஸ்ட் எவ்ரி திங். பட் வந்து அதுக்கு நாங்கள் பண்ண இதே பெட்டராக இருந்தது. ஸோ வி தாட் ஓகே, எதுக்கு எல்லாத்தையும் டக்குன்னு ஹரிபரி பண்ணி. ஸோ அதனால் ஸ்டாப். ஒன் திங் வித் இல்லுமினாட்டி வாஸ் என்னாச்சுன்னா, இல்லுமினாட்டி திங்க் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே த ஆக்டர்ஸ் ஹேட் ஸ்டார்டட் ப்ரொமோட்டிங் இட் ஆன் த
லைக் அந்த ஹுக் ஸ்டெப்பை வந்து அவங்களோட இதில் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ கேரளாவில் அது பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு அந்த படமும் அந்த பாட்டு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹுக் ஸ்டெப் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் நாங்கள் ஐ மீன் பிஃபோர் த சாங் காட் ரிலீஸ் ஒரு 100,000 people have already done reels in Kerala. ஆனால் எங்களுக்கே தெரியுது ஓகே பயங்கரமாக போயிட்டு இருக்கு, ஆனால் சக்தி தான் பண்ணான்னு யாருக்கும் தெரியல அப்படின்றது ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. பட் தட்ஸ் ஓகே. இவென்ச்சுவலி ஆஸ் அ கிரியேட்டராக நாங்கள் எல்லாருமே பார்க்கும்போது ஓகே நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அது போயிடுச்சு, நம்மளா அதை ப்ரமோட் பண்ணாம இல்லை. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணி ஆடும்போது எனக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. அது பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸே ஆச்சு அது. பட் ஆனால் அதுக்கப்புறம் he got equal attention of whatever that's needed. தீமா பாட்டுக்கு இவங்க அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா இவங்களே 2 பாட்டு பண்ணியிருக்காங்க, அது பயங்கர ஹிட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எதுவும் தோணலையா நானே பாட்டு பண்ணிட்டேன், நான் அதுக்கு அசிஸ்டண்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலையா? இல்லை உங்களுக்கு வந்து இவங்க பாட்டு பண்ணிட்டாங்க இவங்க எப்படி அசிஸ்டண்டாக கூப்பிட்றேன் அது ஒரு தயக்கம் இருந்துச்சா? 2 பேருமே கேட்குறேன் இந்த கேள்வியை. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி இல்லை, எப்படி எவ்வளோ பெரிய ஆளானாலும் எங்களோட மென்டார்ஸ் ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் தாய்க்கு பிள்ளை தான் அந்த மாதிரியா இருந்தாலுமே எங்களோட மென்டார்ஸ் அவங்க தான். சுரேன் அண்ணால் என்னாலுமே நான் அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸும் நான் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் ஒர்க் பண்ணுவேன். மாறி தான் பண்ணிப்போம். இப்போ நானும் அனுஷா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் கொரியோகிராஃபர் பண்ணும்போது அவங்க அசிஸ்டண்ட்டாக பண்ணுவேன், அவங்க கொரியோகிராஃபர் பண்ணும்போது நான் அசிஸ்டண்ட்டாக பண்ணுவேன். ஸோ அது மாறி தான் இருக்கும். அதில் என்னதான் இருந்தாலும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களை விட ஜாஸ்தி தான். ஸோ அவங்களுக்கு நாங்கள் அசஸ் பண்ண போகும்போது நிறைய விஷயம் கற்றுப்போம். அது நாங்கள் எங்கள் 2 பேர் ப்ராஜெக்ட்ஸில் கொண்டு வந்து அந்த ஒரு லேர்னிங்ஸில் கொண்டு வந்து வைக்கும் போது நோ நீ பெருசு எங்களை அப்படி வளர்க்கவே இல்லை. லைக் எங்களை வந்து அந்த ப்ராசஸில் கொண்டு போகும்போது நீ ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா நான் உன்னை அந்த இடத்துலேருந்து எடுத்துக்க மாட்டேன்ற விதத்தில் எங்களை கொண்டு வந்து வச்சது கிடையாது. மோர் லைக் எல்லாருமே ஒன்றா தான் போவோம். ஏன்னா டிடிசியில் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு ஹைராக்கி இருக்கு. இப்போ சுரேன் ஆர்னல் ஃபர்ஸ்ட் கொரியோகிராஃபர் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ நானும் சக்தியும் வந்திருக்கோம். எங்களுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் மற்றவங்களை எங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறவங்கள நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்ற போது இது ஒரு நல்ல ஒரு ஓகே இங்கே வந்து கற்றுக்கிட்டா கொரியோகிராஃபர் ஆக முடியும் நிறைய விஷயத்துக்கு அப்படின்ற ஒரு ஹைராக்கியை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பட் வந்து at the same time we have rules also. இப்போ கட்சி சேரலேருந்து இப்போ ஆசோ கூட போகும்போது ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும், அதே டீம் திரும்ப நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்போ ஐயோ இதை விட அதை பெட்டராக பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். ஏதாவது தப்பாகிடுச்சுன்னு ட்ரோல் பண்ணி நொறுக்கிடுவானுங்க, அந்த மாதிரி தான் இருக்குது சோசியல் மீடியா. உங்களுக்கு அப்போ ஒரு பயம் இருந்துச்சா கரெக்டாக பண்ணிடணும் இது வந்து பெரிய பொறுப்பு அப்படின்ட்டு? அப்படி இல்லை, ஏன்னா பாட்டு வந்து 2மே நல்ல பாட்டு, அது ஒரு விஷயம். ப்ளஸ் 2மே டிஃப்ரெண்ட்டான பாட்டு. அதையுமே நீங்கள் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சாங், இந்த பக்கம் இருக்கிறது வந்து அதோட அப்ரோச்சே வேறு, அதில் ஒரு கதை இருக்குது. அப்படின்ற போது பெட்டராக பண்ணணும்னு தான் இருந்தது. பிகாஸ் நம்ம இன்னும் நிறைய டான்ஸ் அதில் 4 டான்சர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் 25 டான்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நல்லா யூஸ் பண்ணலான்றது தான் மேட்ரு, தவிர இல்ல ட்ரோல் பண்ணிடுவாங்க ஐடியாஸ் தான் மாறும். ப்ராஜெக்ட் ஐடியாஸ் தான் மாறும், பட் ஃப்ளேவர் வந்து அனுஷா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ 2 தானே வெளியில வந்திருக்கு ஆக்சுவலி. இன்னும் வரப்போதா பண்ணிட்டா தான் அந்த இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த தெரிஞ்சிரும் ஸ்டாண்டர்ட் வரும். இப்போ என்னதான் நம்ம ஹூக் ஸ்டெப் கிரியேட்டிவா நம்ம ட்ரை பண்ணா கூட இப்போ ஆல்பம் சாங்ல இருந்து சினிமாக்கு போறதுக்கு வந்து எவ்வளோ நடுவில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும், இது தானே இதை இங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்க வந்து அதான் நான் சொல்றேனே, மெயின்லி வந்து அந்த யூனிக்னஸ் இருக்கிறதுனால சில பேர் வந்து உங்களோட தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ வில் கெட் சப்போர்ட். இல்லை அப்படின்னா there are some ரூல்ஸ் இருக்குது, நமக்கு யூனியன்லேயே ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை யூ ஹேவ் டு ஃபாலோ ஃப்ரம் த பிகினிங். இது 2 விஷயம் தான். பட் ஸ்ட்ரகிள் இருக்கும், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும். இதை 2-3 ஸ்ட்ரகிள் நீ பார்த்துருப்பீங்களே. இப்போ உங்களை ஃபாலோ பண்ணி வராங்கன்னா அவங்க வந்து இதை கொஞ்சம் பார்த்து கடந்து போயிடுவாங்கல்ல, அதுக்காக நான் கேட்குறேன். எப்படி சொல்கிறது, நான் வந்து பேசிக்காக வந்து ஐம் ஸ்போர்ட்ஸ் மேன் வச்சுக்கோங்க. ஓகே, டென்னிஸ் வந்து நேஷ்னல் லெவல் வரைக்கும் விளையாடிருக்கேன். ஸோ அந்த ஒரு வே தான் வந்து நான் இங்கே அப்ரோச் பண்ணுறேன். சேம் திங் ஃபார் ஆர்ட் ஸ்டூடியோ, என்னோட ஸ்டூடியோவுக்கு நான் அதை தான் வந்து பேசிக்காக நான் அப்ரோச் பண்ணுறேன். ஸோ அப்படி வரும்போது சில விஷயம் தெரிஞ்சதுனால அந்த ஸ்ட்ரக்சர் என்னவோ அந்த ஸ்ட்ரக்சர்லேயே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். டிசிஷன் மட்டும்தான் கஷ்டமாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் படித்தது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதிலேருந்து அப்படியே டான்ஸா அப்படின்றப்போ WOD அப்படின்னு வேர்ல்ட் ஆஃப் டான்ஸ்னு ஒரு காம்படிஷன் போனோம், இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி. ஸோ அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் வி காட் சம் ஐடியாஸ். அங்கே இருக்கிறவங்களோட பேசினதுக்கப்புறம் அப்போ இங்கே ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் அது எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒன்று கிடச்சிது. அந்த ஐடியாவை இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். மியூசிக் வீடியோஸையும் மூவிஸையும் தனித்தனியாக வைக்காமல் இதுலேருந்து கொஞ்சம் கற்றுக்கணும், அதுலேருந்து கொஞ்சம் கற்றுக்கணும். ஆஃப்கோர்ஸ் எல்லாமே கொரியோகிராஃபர் தான் நினைக்கிறீங்களா? எவ்ரிதிங் ஆஃப்கோர்ஸ் தேர் இஸ் டிஃப்ரென்ஸ். ஆனால் அது வந்து கேமரா மூவ்மெண்ட் வைஸ், ஆனால் அதோட டிஃப்ரென்ஸ்
போகிற போக்கில் அப்படியே கற்றுக்குறோம். விவ் லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம் அண்ட் இன் ஜென்ரல். மியூசிக் வீடியோஸ்னால் இந்த மாதிரி டைப்பில் போனால் பெட்டர், மூவிஸ்னால் எப்படி போனால் பெட்டர். நீங்கள் ஒரே கிரியேட்டிவ்ஸ் யூ கான்ட் யூஸ் ஒரே பேட்டர்னே யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு டோட்டலாக வேற சென்ஸில் கிரியேட்டிவ்ஸ் யோசிக்கணும். மூவிஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். தட்ஸ் தி ஒன்லி ஐ திங்க் ஸ்ட்ரகிளாக இப்போ இன்னொருத்தவங்க வெளியிலேருந்து பார்க்கணும்னு சொல்கிறீங்கன்னா எனி கொரியோகிராஃபர் இஃப் யூ வாண்ட் டு பிகம் கோ டு மூவிஸ். ஆனால் இப்போ நம்ம மியூசிக் வீடியோ பண்ணுறோன்னா ரெண்டுமே தனியாக வச்சு பண்ணுறது இஸ் அன் ஈஸியர் ஆப்ஷன். அவ்வளோதான். மியூசிக் வீடியோ பண்ணுற மாதிரி தான் நான் படம் பண்ண போகிறேன்னா அப்போ ரெண்டுத்தோட ஆடியன்ஸும் ஒன்று கிடையாது. ப்ளஸ் நம்ம மூவிஸ் ப்ரிடாமினென்ட்லி லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு பண்ணுறது. ஆக்சுவலி இப்போ ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்குது. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து பேசிக்காக எப்படின்னா நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னா வில் டேக் லைக் 1 week 2 weeks அப்படி இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறையா அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்காது, இனிஷியல் ஸ்டேஜில் இருப்போம்ல. தென் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரும்போது இப்போ எல்லாமே இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போது 6 days பண்ணதை 3 days பண்ணணும். அதுக்கப்புறம் 1 day. ஸோ அது கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். 1 day பாட்டை வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், சேலஞ்சாக தான் இருக்கும். ஆக்சுவலி எங்களுக்கு நம்ம அதை சேலஞ்சாக தான் எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஃபன்னாகவும் இருக்கும். 1 hourல என்ன பண்ண முடியும், இல்லை 1 day இல்லையா, 1 dayல நம்மளோட மேக்ஸிமம் கிரியேட்டிவ் சென்ஸ் என்ன தான் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு இதுவாக இருக்கும். ஐ திங்க் அதுதான் ஸ்ட்ரகிளிங். ஆமாம், சம்டைம்ஸ் யூ ஹேவ் 1 month ஃபார் அ சாங், சம்டைம்ஸ் யூ ஹேவ் ஒன்லி 1 day. அடுத்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஷூட்டு பிக் பாஸோட ஆந்தம் சாங் ஒன்று பண்ணோம். பிபி ஆந்தம், அறிவு. ஆமாம், அதெல்லாம் ஒரே நாள் தான். அப்படிங்களா? ஷூட்டுக்கு எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் தான் இருக்கீங்க. என்ன எனக்கு தெரியாமல் என்னங்க வச்சிருக்கீங்க? சரிமாப்பான்னு சொல்லி நானி சாரோட இப்போ அது பார்த்தேன். சரி போதா சரி வரும் அது வந்து ஃபுல்லாகவே நாங்கள் தான் பண்ணோம். டைரக்ஷன்லேருந்து எல்லாமே. கோகோ தமிழ் ஃபுல்லாக நீங்கள் தான் பண்ணீங்களா? எல்லாமே குக் ஸ்டுடியோ தமிழோட கொரியோகிராஃபி எக்ஸப்ட் ஃபார் சிஎஸ்கே ஆந்தம் மற்றது எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஓகே சூப்பர். தீமா 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 धीमा 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 குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. பெரிய சாருக்கு பைத்தியம் முடிச்சிச்சாண்டா, ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. பைத்தியம் ஆயிட்டாரமே. Telenum Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore.